சென்னை தான் எப்பயும் திமுக சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு கோட்டைன்னு. ஏன்னா அவங்க வேற யாரையும் இந்த பகுதியில் வளர விடாமல் பார்த்து கொண்டார்கள். சென்னை பகுதியில வேற எந்த கட்சி என்னன்னா அவர்கள்ட்ட ஒரு அன்கோல போயிடுவாங்க. சென்னையில் இருக்கிற மற்ற கட்சியினர் எல்லாரையும் விலைக்கு வாங்கி விடுவார்கள். நம்ம கட்சியினரை தவிர அவங்க நம்ம கட்சி என்று அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எங்கிருந்து வந்தாங்க இவ்வளவு பேர் ஒரே நாள்ல டப்புன்னு இவ்வளவு நிர்வாகிகள், இத்தனை லட்சம் நிர்வாகிகள், இத்தனை ஆயிரம் நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் அனௌன்ஸ் பண்ண 10 நாளுக்குள்ளேயே அங்கங்க போட்டாங்க. இருக்கிறதுலே என்னன்னா சென்னை மக்கள் தான் பாவப்பட்ட மக்கள் இந்த திமுக. ஏன்னா சென்னைக்கு இவர்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. வந்தா பூங்காவை ஆரம்பிச்சு கொடுப்பாங்க. எங்க பார்த்தாலும் 500 கோடி 1000 கோடிக்கு பூங்கா. ஏன்னா அடுத்த மலையில் அடிச்சுட்டு போயிடும். அப்பதான் கணக்கு எவனும் காட்ட முடியாது. அடுத்த மலையில் அடிச்சுட்டு போயிடும். சென்னை முழுசும் பாத்தீங்கன்னா மாநகராட்சிக்கு போடுற முக்கால்வாசியான திட்டங்கள் இது மாதிரியான டெம்பரரி திட்டங்கள் தான். சரி, வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்களா? இல்ல. இருக்கிற வேலை வாய்ப்புகளையும் சென்னை மண்டலத்துக்கு உட்பட்ட அனைத்து மக்களுடைய வேலை வாய்ப்பு எப்படி துப்புரவு தொழிலாளர்கள் இப்ப சகோதரி சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற என்னது வியாசார்பாடி, வெள்ளிவாக்கம், பேசன் பிரிட்ஜ் இந்த பகுதியில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான பெண்களுடைய வாழ்வாதாரம் இந்த தூய்மை பணியாளர் கூட வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எந்தவித வேலை வாய்ப்பும் உருவாக்காமல் இங்க இருக்கிற குடிசை மாற்று வாரியம் சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோரை சென்னையை விட்டு வெளியேற்றிட்டே தான் இருக்காங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். சென்னை திமுக கோட்டையிலிருந்து மாறி தளபதி கோட்டையாகி கிட்டத்தட்ட 3 வருடம் ஆகிவிட்டது. முதல்ல இவர்கள் என்ன நினைச்சார்கள், சென்னையில ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற எந்த கட்சியும் வராது, எப்பயும் சென்னை மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை மாறி இப்ப ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி அவர்களும் சரி, தொகுதி மாறினாலும் ஆச்சரியம் இல்லை மக்களே.